ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தைக்காரன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியை வந்து யார் டேரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்கிங்கிறவர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே இந்த மூவியோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம். மூவியோட ஸ்டோரி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரவுடி வந்து நின்றுட்டு இருக்க மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சேட்டு வந்து நடந்து வந்து அவரை பார்ப்பாங்க. அந்த 3 ரவுடியும் பார்ப்பாங்க. என்னடா இங்கே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேட்டு கேட்பாரு. உடனே இவங்க சொல்லுவாங்க, எத்தனை நாளைக்கு தான் உங்கள் கீழே நாங்கள் வேலை பார்க்குறது, அதுதான் நாங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது இவர் சொல்லுவார், நான் இருக்கும்போது நீ புதுசாக ஸ்டார்ட் பண்ணிடுவியா உன்னோட தொழிலை அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அதுதான் வேலையாக ஒன்றை போட்டு தள்ளிடலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 ரவுடியுமே அந்த சேட்டை போட்டு தள்ளிடுவாங்க. போட்டு தள்ளிட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பழியை தூக்கி வேறு ஒரு கிளர்க் மேலே வந்து போட்டுருவாங்க. அவர் வந்து ஜெயிலுக்கு போயிடுவார். 20 வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே கதைக்களம் வந்து மூவார மாதிரி காமிப்பாங்க. கரண்ட்டாக வந்து அந்த 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்கிறது அப்படி நம்ம பார்த்துட்ருப்போம். அந்த 20 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த இதெல்லாம் நடக்கும்போது நம்மளோட ஹீரோ சதீஷ் வந்து சின்ன பையனாக இருப்பார். இப்போ வந்து பெரிய ஆளாக ஒரு பெரிய மெஜிஷியனாக இருப்பார். இவங்க 3 பேருமே வந்து தனித்தனியாக வந்து அந்த தொழிலை பார்த்துட்ருப்பாங்க. இதில் வந்து மெஜிஷியனாக இருக்கிறவர் வந்து எதுக்கு இவங்க கூட கூட்டணி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் நம்மளுக்கு வரும். இவர் வந்து ஒரு ரவுடியை பார்த்து, எனக்கு இதுக்கு போல் நான் ஒன்று பண்ண போகிறேன், இதுக்கு நீங்கள் தான் வந்து பக்கபலமாக எனக்கு இருக்கணும், 50-50 ஷேர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட ஹெல்ப் கேட்பார். அந்த ரவுடிக்கே அதுதான் பழக்கமான தொழில். அவர் ஓகே சொல்லிடுவார். இவர் ஏன் இதுக்குள்ளே இன்வால்வ் வராரு அப்படிங்கிறதும் படம் இதான். இந்த படத்தோட ஸ்டோரி ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். ரெக்கமெண்ட்லாம் பண்ண மாட்டேன் போய் பார்க்குறதுக்கு. ரொம்ப ஃப்ரீயாக இருக்கீங்க, போர் அடிக்குது அப்படின்னா போய் பார்க்கலாம், அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த மூவியோட ஸ்டோரி. இதே போல் இன்ட்ரெஸ்டிங் மூவி ரிவ்யூவோட மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிறேன். பை பை, தேங்க்யூ.